ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் தாங்க, இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அப்படி இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினையும் அவனோட பிரதரை தான் கட்டுறாங்க. பார்த்தா அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு கோவந்துருது. டக்குன்னு அவன் கன்னத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிரா. என்ன நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நீ ஒன்றும் என்னோடய ஓன் பிளட் ரிலேஷன்ஸ் கிடையாதுல்ல, நான் வந்து அடாப்டர் சன்னு தானே, அதுவும் இல்லாமல் அப்பா என்னை வேண்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு முன்னாடியே என்னை விரட்டி விட்டாரு, ஆனால் நீ தான் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கா, அப்போ உனக்கு என் மேலே அன்பு இல்லாமையா அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நீ ஜின்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டதை நீ எனக்காகத்தானே எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் போல் இருக்குது. நம்ம ஹீரோயின் அவன் மேரேஜ் பண்ணிக்க போகிற ஜின்னோட சிரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆனால் அங்கே உள்ள கெஸ்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யூ ஃபேமிலி நிறைய கடன் வாங்கி அவங்க கம்பெனியில் நஷ்டமாக ஆனதுனால வேறு வழி இல்லாமல் அவள் பொண்ணை வச்சு இந்த ஜின் ஃபேமிலியோட சம்மதம் பேசுகிறாங்க. ஜின் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இருந்தாலும் பாவம்னு சொல்லிட்டு அவங்க யூ ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை பற்றி நம்ம ஹீரோயினையும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினை கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜின்னா சொல்லிடுறான், வாணி இவங்க எல்லாரும் ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, வா நம்ம என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா யுவா அக்கா கோவம் தாங்க முடியல. அக்கா உன்னை பற்றி யார் தப்பாக பேசினா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு அவன் மண்டையில் அடிச்சிட்டான். என்ன தைரியம் தான் என் அக்காவை பற்றி நீங்கள் தப்பாக பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியாரா, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வேகமாக வர பார்த்தா அந்த யுவாவை மற்றவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன தைரியம் தான் இந்த மாதிரி என் அக்கா தப்பாக பேசுவீங்க, நான் பேசினா சும்மா விட மாட்டேன்ட்டு. அவங்க உள்ளவங்களும் இப்போ நாங்கள் என்ன தப்பாக பேசிட்டோம், உண்மையை தானே பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் அவனை அடிக்க போகிறாங்களா. அவனை நம்ம ஹீரோயின் வீடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அங்கே ஜின்னு வந்துடான், இங்கே என்ன போயிட்டு இருக்குது, இதுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யுவாவை பார்த்து கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இவங்க உள்ள கெஸ்ட்டு தான் தேவையில்லாமல் அது இதுன்னு பேசிட்டாங்க, அதனால தான் இவன் சண்டைக்கு வந்தான், இங்கே உள்ளவங்க பேசாமல் இருந்தால் இவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜின்னா சொல்கிறான், இது ஜி ஃபேமிலியோட மான மரியாதை, இங்கே என்கேஜ்மெண்ட் பார்ட்டி போயிட்டு இருக்குது, தேவையில்லாமல் பிரச்சனைலாம் தம்பி பண்ண வேண்டாம்னு சொல்லி சும்மா அமைதியாரு, எதாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதோட யுவாட்ட நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத, சும்மா வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட இவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடறாங்க. என்கேஜ்மெண்ட்டு நல்லபடியாக நடக்குது. ஆனால் யுவா மனசுலேயே, சிஸ்டர் உனக்கு இந்த ஜின்னு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை, கண்டிப்பாக உன்னை வந்து நான் எப்போவுமே என் பக்கம் தான் நான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோட நம்ம ஹீரோயினும் ஜின்னும் ஒரே காரில் ஏறி போயிடறாங்க. ஜின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவனோட வீட்டுக்கு தான் போகிறான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்கலாம். ஆனால் ஜின்னு சொல்கிறான், பாட்டி நடந்த நினச்சலாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் விடு, 1000 பேர் 1000 சொல்லலாம், ஆனால் எனக்கு தெரியாத உன்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி. அதாவது உங்கள் 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. ஜின்னோட ஃபேமிலி நம்ம ஹீரோயின் ஃபேமிலி ஒரு வகையில் ரிலேஷன் தான் போல் இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஒன்றா இருந்தது. ஜின்னு அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஃபேவராக, எனக்கு ஒன்றுண்டா ரொம்ப துடிக்குவா, ஆனால் இப்போமெல்லாம் நீ அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. அவனும் நம்ம ஹீரோயின்ட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வரானா, பார்த்தா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. இது யாரடா சிவபூஜையில் கரடி மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் பார்த்தா அந்த யுவாவா மலையில் நினைஞ்சிக்கிட்டு தொப்புன்னு வந்து நிற்கிறான். சின்ன யுவாவை பார்த்துட்டு, அம்மா நீ எதுக்காக இங்கே வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடா, ஐயோ என்னாச்சு, எதுக்காக யுவா இப்படி மலையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ டவலை எடுத்து உடச்சி விட்டுருக்கா. அப்போ தான் சொல்கிறான், அக்கா நான் எங்கே போவேன், நான் உன்னை பார்க்குறதுக்காக தான் இந்த ஊருக்கு திரும்ப வந்தேன், இப்போ எனக்கு இங்கே எங்கே போகிறதுன்னு தெரியல, அதுவும் இல்லாமல் என்னோடய பாஸ்போர்ட்டு, வீசா, காசு எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ ஹோட்டலுக்கு போய் கூட என்னால் தங்கவே முடியாது, அதான் வேறு வழி இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கேங்க்கா, நான் இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி மனசு உரியுது. உடனே ஜின்ட்ட சொல்கிறா, தம்பி பாவம் அவன் எங்கே போவான், பேசாமல் இன்னைக்கு இங்கேயே இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஜின்னா சொல்கிறான், நான் இப்போ தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், உன்னை ரூம் எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை, நீ வேணால் கெஸ்ட் ரூமில் வேணால் ஸ்டே பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா உன்னை ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வாவும் டவலை வாங்கிக்கிட்டு வெளியே வரான். இருந்தாலுமே அவன் மனசு பற்றி எரியுது. இல்லை உன்னைய வந்து நான் அவன் கூட இன்றைக்கி ஸ்டே பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நான் யார் என்னென்ன கூடிய சீக்கிரத்தில் உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. இங்கே மறுபடியும் ஜின்னு நம்ம ஹீரோட ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது மறுபடியும் வந்து கதை தட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கதை தோணுன்னா, சிஸ்டர் என்னன்னு தெரியல, அந்த ரூமோட சீலிங் திடீர்னு உடஞ்சி விழுந்துருச்சு, எங்கள் மேலெல்லாம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோதான். அதை கேட்ட ஜின்னுக்கு கோவம் வந்துடுது. என்ன உளறிக்கிட்டு இருக்கா, இப்போ தான் இது புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஒர்க் போய்கிட்டு இருக்குது, அதுக்குள்ளே அதை எப்படி இடிஞ்சு விழுவும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு இந்த இவ்வாவை சொல்கிறான், அது எனக்கு எப்படி தெரியும் ஜின், நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பொய்யா சொல்கிறேன், எனக்கு என்னமோ பயமாக
பயமாக இருக்குது, நான் திரும்ப அந்த கெஸ்ட் ரூமுக்கு போக மாட்டேன், நான் வேணா இங்கேயே படுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கோந்துருது. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்தியா, முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா உன்னை இவனு சொல்கிறான். ஓ எனக்கு தெரியும்க்கா நீ இந்த மாதிரி கோவப்படுவான்ட்டு, ஏன்னா நான் தான் உன்னோட சொந்த தம்பி இல்லையில, அதனால தான் நீனே என்னை வெறுத்து ஒதுக்குறீல, நான் உனக்காகத்தான் இங்கே வந்தேன், சரி சரி பரவாயில்ல, நான் ரோட்லேயே தெருவுலையே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசணுன்னா அவ்வளோ தான் நம்ம ஹீரோயின் மனசு உருகிறது. நீ ஒன்றும் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னை பார்த்து ப்ளீஸ் தம்பி இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கிட்டுமே நம்ம கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாலாம். ஆனால் அவனும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிடுறான். பார்த்தா இவங்க 3 பேருமே ஒரே ரூமில் தான் படுத்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஜின்னும் பெட்டில் தூங்க, இவன் தரையில் படுத்து கிடக்குறான். ஆனால் இதை பார்த்தா அவனுக்கு சும்மா இருப்பானா, உடனே என் அக்கா மேலே நீ கையை போட்டுட்டு படுத்து கிடக்குறா அப்படிங்கிற மாதிரி நைட்டோட நைட்டாக வந்து கையை எடுத்து வரான். இல்லை இல்லை உங்கள் 2 பேருக்கு இடையில பில்லோ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பில்லோவும் வைக்கிறான். இல்லை இல்லை இதுவும் சரியாக வராது, வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு டக்குன்னு ஜின்னை வந்து நல்லா காலால் ஏற்றி விட்டுறானா. பாவம் அவனுக்கு கீழே உருண்டு விழுந்துறான். இதுதான் சரியான இடம், நீ இன்னைக்கு இங்கேயே படு, நான் வந்து என் சிஸ்டர் பக்கத்தில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காதில் வந்து வாணி உனக்கு கண்டிப்பாக இவன் பொருத்தமானவனே இல்லை, உனக்கு நான் தான் பொருத்தமானவன், நான் எப்போதும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட படுத்துங்கிறான். அடுத்த நாள் காலையில் ஜின்னு முழிக்கிறான். பார்த்தா அவன் நெத்தியில் கன்னத்துலலாம் அடிபட்டு இருக்குது. என்னாச்சுன்னு தெரியல, எப்படி இந்த அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் புலம்பிக்கிட்டே எந்திரிக்க நம்ம ஹீரோயின் பார்க்குறான். ஆமாம் என்னாச்சு திடீர்னு உங்களுக்கு எப்படி இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே திரும்பி யுவாவை பார்க்க அவனை ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கிட்ட மூஞ்சி திரும்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் ஓரளவு புரியுது வேண்டாம் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் எதுவுமே சொல்ல முடியாமல் அவ்வளோ அமைதியாக இருக்க இந்த ஜின்னும் அப்படியே நம்ம யுவாவை முறைச்சிக்கிட்டே இருக்கான். எப்படி எனக்கு திடீர்னு அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. இவனை பார்த்த பார்வையில் யுவாவுக்கும் புரிஞ்சிருச்சு. என்ன நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்க, நான் எதுக்காக உங்களை அடிக்க போகிறேன், எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எந்திரி வெளியே வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி தரத்துன்னு இழுத்துக்கிட்டு வரா. வந்தவ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எப்படி அவர் ஃபேஸில் காயம் வந்துச்சு, நீ ஏதாவது பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா என்னக்கா நீ இப்படிலாம் கேட்குறா, நான் ஏதாவது பண்ணுவேனா, நான் எதுக்காக அப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. நீ பண்ண மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, இது உனக்கு நல்லதில்லை, எனக்கும் உன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எனக்கு தெரியும் எப்போதும் என்னை நம்புவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அப்படி சிரிக்கிறானா. அதோட நம்ம ஹீரோயின் சரிஞ்சிட்டு போயிடா. இங்கே அப்படியே கட் பண்ணி ஒருத்தியை காட்டுறா. இவ பேர் ஜூலி. இவளுக்கு ஜின்னு மேலே கண்ணு போல இருக்குது. இவளும் பெரிய பணக்கார ஃபேமிலி தான். இவங்க 2 பேருக்கு தான் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு போல இருக்குது. ஆனால் ஜின்னு தான் இல்லை நான் வந்து வாணியல் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் போல இருக்குது. இதெல்லாம் நினச்சி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக ஜின்னு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவா அப்போ தான் ஜின்னுக்கு கால் பண்ணி உன்னை பார்க்கணும், இன்றைக்கி நான் ஈவினிங் ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறேன், நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஆனால் ஜின்னு ஓகே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈவினிங் கொடுக்குற பார்ட்டிக்கு வரா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு தான் இவன் வரான். கூடவே யுவாவும் வரான். இவங்க எல்லாத்தையும் பார்த்தா ஜூலி என்னது நான் உன்னைய பாட்டி கூப்பிட்டா நீ என்னடா உன்னோட ஃபியான்ஸோட வந்திருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு அந்த ஜின்னு சொல்கிறான் அதனால என்ன அவன் என்னோட ஃபியான்ஸே அதான் கூட்டிகிட்டு வந்திருக்குண்டு. உன்னை இவளுக்கு மூஞ்சே மாறிடுதுவோ அப்படியா, சரி சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களா. அப்போ அந்த ஜூலி என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயின் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி கலக்கிறா. அதாவது இதை குடித்தா நீ வந்து கிரேசி மாதிரி பிஹேவ் பண்ணுவா, அப்புறம் உன்னை பார்த்து ஜின்னே வெறுத்து ஒதுக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் அந்த மருந்தை கலந்து கொடுத்தோன்னா இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் குடிக்க போகிறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து யுவாவும் வந்துட்டு சிஸ்டர் நீ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்க வேண்டாம், ஏன்னா உனக்கு ஒயின் வந்து அலர்ஜி இல்லை, பின்ன எதுக்காக குடிக்கிறா, இதை நீ குடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி ஜின் இதை நீங்கள் குடிங்க, எதுக்கு தேவையில்லாமல் அக்காவை கம்பல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த ஜூலியை பார்த்து அந்த யுவாவும் முறைக்கிறான். அவனுக்கு இதில் கலந்தது தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. இது தெரியாது ஜின்னு அதை வாங்கி குடிக்கிறான்னா குடித்த கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அவன் சோஃபா மேலே ஏறுறதும் டான்ஸ் ஆடுறதும் சட்டையை கலட்டுறதும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஜூலியும் ஐயோ என்ன ஜின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அப்படி யுவாவை பார்க்குறா. அதுக்கு யுவாவா நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி கையை விரிக்கிறான். இவனா ரொம்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு சட்டையை கட்டிட்டு ரொம்ப இது பண்ணோன்னா ஐயோ போதும் இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஜூலியும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவரு நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. உன்னை யுவா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணா, நீ தான் ஏதாவது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு யுவாவும் சொல்கிறான் என்ன சிஸ்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன், நீங்கள் குடிக்க போன ட்ரிங்க்ஸு வேண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கி கொடுத்தேன், வேற இதில் நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலன்ட்டு. இல்லைடா நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, இது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படியே ஏதாவது பண்ணி மேரேஜ் ஸ்டாப் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோதான் யுவாவுக்கும் வந்துடுது. வேற இந்த மேரேஜை அவங்களை நான் பண்ண விடுவேனா என்ன அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து கேட்குறான்னா நீ என்ன சொல்கிற யுவா, ஆமாம் எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நிச்சயமாக அவன் வந்து ஜின்னோட உங்களுக்கு மேரேஜ் நடக்கணும் மாட்டேன், நீங்கள் எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் கிஸ் கொடுத்துறான். இதை கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ என்னோட பிரதர்னு ஞாபகம் இருக்காண்டு. நான் உங்கள் பிரதர் தான், ஆனால் நீ நானும் சிப்ளிங் கிடையாதுல்ல, நான்
அடாப்டட் சன்னு தானே, அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என் மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கா, நிச்சயமாக உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினால் நம்பவே முடியல. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எப்போ உன் மூளை எப்படிலாம் கலங்கணுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்க. அவனா டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் கிஸ் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு நீ இப்பெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்ன இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வேகமாக அங்கேருந்து கிளம்பி வந்து பார்க்குறாளா. பார்த்தா இங்கே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க போல இருக்குது. அங்கே ஜின்னு ஜூலின்ட்டு யாருமே இல்லை. ஆனால் யுவாவும் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க போல இருக்குது. அப்புறம் என்ன நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூக்கிக்கிட்டு போகிறோம். நம்ம ஹீரோயின் விடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, விடுன்னு சொல்ல அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இல்லை நீ எப்போவுமே நீ எனக்கு தான், இனிமே அவனை நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பெட்டில் போட்டுட்டு இவனும் நம்ம ஹீரோயின்ட்டு அப்படியே மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் விடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ என்னோட பிரதர் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனும் நம்ம ஹீரோயினை விட மாட்டேங்கிறான். இல்லை உனக்கு என் மேலே அன்புன்னு இருக்குது, பாசம் இருக்குது, என்னை வேண்டான்னு ஒதுக்குன பிறகு கூட நீ எதுக்காக என் மேலே இவ்வளோ அன்பும் பாசமும் வச்சு காட்டிக்கிட்டு இருக்கா, நிச்சயமாக உனக்கு என் மேலே லவ் இல்லை, நீ மனம் விரும்பி தான் அந்த மேரேஜை ஒத்துக்கிட்டியா, பொய் சொல்லாது, நீ எனக்காகத்தானே அந்த மேரேஜை ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டோன்னே நம்ம ஹீரோயினை இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக அங்கேருந்து போயிடான். இந்த சீன் தான் நம்ம ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நடந்தது. இவனும் உன்னை எப்போவும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராளா, தங்கிக்கிட்டே அப்படி வந்து கதவை தட்டுறான். இவனுமே வந்து பின்னாடி வந்து அவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஜின்னு கதவை வந்துட்டு வரான். வந்தானே உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா கோவம் வந்துடுது. அதாவது யுவாவை பார்த்தோன்னா ரொம்ப கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு சரியாச்சுல, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்டுக்கிட்டு பக்கத்தில் வரா. ஆனால் அவனா டக்குன்னு யுவா வந்து சட்டையை பிடிக்கிறான். என்ன தைரியம் தான் நான் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் என்னத்தை கலந்தா சொல்லு, நான் இவ்வளோ கிரேசியாக நடந்துக்கிறதுக்கு என்ன எல்லாம் ஒன்றால தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா யுவா நம்ம ஹீரோயினை பார்த்து நிச்சயமாக நான் எதுவுமே பண்ணலை, நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலை, உண்மையிலே அந்த ட்ரிங்க்ஸ் வந்து எங்கள் சிஸ்டர் தானே குடிக்க போனா, அவள் குடிக்க போன ட்ரிங்க்ஸ் தான் நான் வாங்கி உங்களுக்கு கொடுத்தேன், மற்றபடி அதில் நான் என்ன கலந்துருக்க முடியும், நிச்சயமாக நான் எதுவுமே கலக்கவே இல்லை, இதுக்கு எனக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கா. இவனா டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி ப்ளீஸ் சிஸ்டர் நீனாவது சொல்லு, நான் எதுவுமே பண்ணலன்ட்டு உனக்கு நல்லா தெரியுமில்ல, நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், ப்ளீஸ் என்னை இந்த நேரத்தில் வரட்டி விட்டியாக்க நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காது பக்கத்தில் வந்து சொல்கிறான். சிஸ்டர் நீ மட்டும் என்னை வந்து உங்களுடைய நான் ஸ்டே பண்ண வச்சுக்காட்டி அவ்வளோதான், அதோட ஏன் அப்படி காயமாக இருக்குன்னு நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்கும், அதாவது நான் தான் கிஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையை நான் ஜின்னிட்ட சொல்லிடுவேன், அதெல்லாம் நீ எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி என்னையும் இந்த வீட்டிலே இருக்க வை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் இதை கேட்டு பயந்துட்டு அவனை ஜின்னிட்ட பேசுகிறா. நிச்சயமாக யுவா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், இதில் வேற ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, நிச்சயமாக இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் அவன் நம்ம கூடயே ஸ்டே பண்ணட்டுமே, அவன் வேறு எங்கே போவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் ஜின்னு வேறு வழி இல்லாமல் சரி உன்னோட விருப்பம் எதுவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடானா. அப்போ இந்த யுவாவும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும், நானும் உன் கூட தான் இருப்பேன், என்னை இங்கேருந்து அனுப்ப மட்டும் நினச்சிடாத, அது உனக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் இவன் ஒன்று சிரிச்சிட்டு அதோட வீட்டுக்குள்ளே போகிறான். அதோட நம்ம ஹீரோயினும் ஜின்னை பக்கம் வர பார்த்துட்டு என் மேலே கோவமாக நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தணும்னா அவனை சச்சா உன் மேலெல்லாம் எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறான்னா. இதெல்லாம் வந்து யுவாவும் வெளியில் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறான் இவா ரொம்ப நல்ல பையன்தான், ஆனால் அவன் ஏன் சில நேரத்துக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு தெரியல, ஆனால் அவன் நிச்சயமாக உங்களுக்கு எதுவும் பண்ணியிருக்க மாட்டாதான் நம்புகிறேன், அதுவும் இல்லாமல் அவன் வேறு இப்போ யாரும் இல்லாமல் தனியாக இருக்கானா, அதான் அவன் என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, பேசாமல் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அவனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஜின்னு இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வெளியில் கேட்டுக்கிட்டு இருந்த யுவாவும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா. அதோட இந்த ஜின்னுக்கு இன்னைக்கு பர்த்டே போல இருக்குது, அவனுக்காக நம்ம ஹீரோயின் கேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் யுவா வரான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, என்ன தைரியம் தான் எனக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி இந்த ஜின்னுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பா, இப்போல்லாம் பண்ணால் எனக்கு மனசு மாறின்னு நினைக்கிறியா, சின்ன வயசுலேருந்து நான் உன்னைய தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நிச்சயமாக உன்னை தவிர நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், யாரோடையும் பழக மாட்டேன், அது உனக்கு புரியுதா இல்லையா, ஆமாம் நீ என்ன அவனுக்காக கேக் பண்ணுறியா, இது வரைக்கும் நீ கேக் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் கையை விடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கிராஸ் பண்ணி போகும்போது அப்படி கால் தண்ணி மாதிரி டக்குன்னு விழுக போகும்போது அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் விடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல அவன் விடவே மாட்டேங்கிறான். நீ ஏன் இப்படி நடந்துக்கிறான், நீ எனக்கு இது வரைக்கும் கேக் பண்ணியே தரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வந்துடுறான். ஆனால் இவனா உனக்காக என் அக்கா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கேக் பண்ணி தரணுமா என்ன, இந்த கேக்கை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த க்ரீமில் நல்லா உப்பை மிக்ஸ் பண்ணி வச்சுறான் போல இருக்குது. அதோட இங்கே ஜின்னு ஜூலி எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோயின் இவனுக்காக கேக்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. இது உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்ச
கேட்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு கொடுத்துட்டு இவளும் அப்படி இந்த சேர்ல உட்காரலாம். ஆனா இவாவா நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். நீ எப்போ எனக்கு கேக் பண்ணி தருவா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். மெதுவா நம்ம ஹீரோயினை கையை விடுன்னு சொல்லி அவன் விடவே மாட்டேங்கிறான். அந்த ஜின்னு கேக்கை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க நம்ம ஹீரோயின் ஒரு கையால வாங்கிக்கிட்டு இருக்கலாம். உடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் இன்னும் உங்களுக்கான ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சுருக்கேன், அதை நான் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் டக்குன்னு கையை எடுத்துட்டு வேகமாக கிச்சனுக்கு போயிட்டு இருக்காளா. உடனே இவாவும் நானும் போய் எங்கள் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் பின்தொடர்ந்து போகிறான். இவங்க 2 பேரும் ஒன்றா எழுந்திரிச்சு போகிற பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது ஜின் நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜூலி கொடுக்குறான். ஆனால் அதை கூட ஓப்பன் பண்ணி பார்க்காம டக்குன்னு அந்த பக்கம் வாங்கி வச்சிட்டானா. இதை பார்த்தோன்னா ஜூலிக்கு அப்படியே வயிறு பற்றி எரியுது. இங்கே நம்ம ஹீரோனா கிச்சனில் வந்துட்டு குக் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவனை வந்து என்ன சிஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வந்து ஹக் பண்ணிக்கிறான். இன்றைக்கி நீங்கள் செஞ்ச கேக்கை விட நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வெளியில் ஆட்கள் இருக்காங்க உனக்கு தெரியலையா, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஜின்னு உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வா நான் உனக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவனா சொல்கிறான் நான் உங்களை இப்படியே தான் ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இங்கே வந்து நீங்கள் போகணுண்டா எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க அப்போ தான் உங்களை விடுவேன், இல்லாட்டி நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யுவா சொன்னேன். நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா ஜின்னு வேறு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் டக்கு நம்ம கண்ணத்தில் கிஸ் கொடுத்துட்டு உடனே அங்கே உள்ள சிக்கனை எடுத்துக்கிட்டு இப்படி வெளியே வரும்போது ஜின்னும் வந்துடான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் சவுண்டே வரலையே அப்படிங்கிற மாதிரி. அதுவா அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் பண்ணேன் அதை தான் எடுத்துகிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி வா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கூட்டிகிட்டு போகிறான். அதோட இந்த யுவாவும் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு இடையில அதாவது ஜின்னு வந்து கிச்சனுக்குள்ளே வந்தால அப்போ ஜூலி என்ன பண்ணியிருப்பா, அங்கே உள்ள ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரெஸ் கலந்துருப்பா. அது நம்ம ஹீரோயின் சாப்பிட்டாலும் சரி இல்லாட்டி யுவா சாப்பிட்டாலும் சரி அப்படிங்கிற மாதிரி. அதோட அந்த ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம யுவா கையில் தான் கிடைக்கிது போல இருக்குது. அதோட அவங்க எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் ஜின்னு நம்ம ஹீரோயின் அப்படி பார்த்தவன் என்னாச்சு உன் அதோட எதுக்கு வீக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவ்வளோத்தான் இவளுக்கு ஒரு மாதிரியாக போயிருதுப்போ. அது ஒன்றும் இல்லை நான் தெரியாமல் கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த யுவா வேற சிரிக்கிறானா. உடனே இவன் சிரிக்கிற பார்த்தோன்னா ஜின்னுக்கு ஒரு மாதிரியாக போயிடுது. இதுக்கு இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படி பதட்டத்தில் சாப்பாடு கொட்டிடுது. ஐயோ என் ட்ரெஸ்ஸில் சாப்பாடு கொட்டிருச்சு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகம் அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. ஆனால் பின்னாடியே யுவாவும் ஆமாம் எனக்கும் பாத்ரூம் வருது நானும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் எந்திரிச்சு போகிறான். மறுபடியும் இவங்க 2 பேரும் எந்திரிச்சு போகிற பார்த்துக்கிட்டு இந்த ஜூலிக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ட்ரக்ஸ் கலந்த ட்ரிங்க்ஸ் வந்து யுவா தான் குடிச்சிருக்கா. இப்போ யுவா கண்டிப்பாக வந்து நம்ம ஹீரோயின் ரூமுக்கு தான் போவான். இவங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு எப்படியா ஜின்னை நம்ப வச்சு வாணியும் ஜின்னையும் பிரிச்சிடலாம், ஜின்னை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இவ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா போல இருக்குது. இங்கே மேலே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வர அப்போ யுவாவும் வரான். சிஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துரா. நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்தா, போகும்போது வெளியே அங்கே ஜின் இருக்காரு, நான் ஜின்னோட ஃபியான்ஸ், உனக்கு தெரியாது ஏன்ட்டு இந்த மாதிரி நடந்துக்கிற, உனக்கு சொன்னால் புரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனை நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு விட மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் கண்டத்தில் ஓங்கிறா. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனா சொல்கிறான் உனக்கு தான் புரியல, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை யாருக்கா நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான், நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், ஏன் என்னை பிடிக்கல, எதனால உனக்கு என்னை விட அந்த ஜின்னு ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் நீ உளறிக்கிட்டு இருக்காத போது இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தவா தடுமாறி அப்படியே அவள் பெட்டில் விழுக இவனும் நம்ம ஹீரோயின் மேலே விழுகிறான். வந்துட்டு நான் சொல்கிறத கேளு, நீ தான் எனக்கு வேணும், தயவுசெய்து இந்த மேரேஜ் பண்ணிக்காத, நான் எப்போவுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான். அதுவும் இல்லாமல் நீ எனக்காகத்தான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா, சொல்லு உண்மையிலேயே உனக்கு என் மேலே பாசம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அதாவது அவங்க டேடிகிட்ட வந்து கெஞ்சிரா, ப்ளீஸ் யுவாவை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி. யுவாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, யுவாவை மட்டும் நீங்கள் காப்பாற்றிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி அவ்வளோதான் நான் செத்து போயிடுவேன், எதுக்கா யுவாவை வந்து சான் ஃபேமிலியில் வந்து விட்டீங்க, நீங்கள் தானே அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்காக அங்கே விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அழுது கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவோ அப்படி பார்த்தவங்க யுவாவை நான் காப்பாற்றணுமா, ஆனால் அவன் என்னை விட்டு எப்போவே போயிட்டான், இனிமேல் நான் எதுக்கு அவனை பற்றி கவலைப்படணும், ஆனால் என்ன பண்ணுறது உனக்கு தான் அவன் மேலே ரொம்ப பாசம், சரி உன் பாசத்தை புரிஞ்சுக்கிறான், ஆனால் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுண்டா நீ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது நம்ம ஃபேமிலியில் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்குது, ஏகப்பட்ட கடன் இருக்குது, அந்த கடலெல்லாம் தீர்க்குறாந்தா வேறு வழியே இல்லை, நீ ஜின்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிட்டா போல இருக்குது. ஆனால் அந்த யுவாக்கு என்ன பிரச்சனை, யார்கிட்ட தத்து கொடுத்தாங்களா இல்லை என்ன ஏதுன்ட்டு அது சரியாக தெரியல. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இவனும் சொல்கிறான் உண்மையிலே உனக்கு என் மேலே லவ் இருக்குல்ல, எதுக்கு அப்படி மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு கிஸ் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருக்கா.
இங்கே ஜூலியா ஆஹா குடிச்ச ட்ரக்ஸ் இன்னொரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமா என்னது வாணியும் போய் ஒன்றும் வரல, பின்னாடியே போன இவாவும் வரல, எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஒரே ரூம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா இதுக்கிட்ட ஜின்னுக்கு வந்துருது. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா, அவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர்ன்ட்டு. ஆமாம் பிரதர் சிஸ்டர் தான், ஆனால் அவங்க ஒன்றும் சிப்ளிங்ஸ் கிடையாதுல்ல, எனக்கு என்னமோ இது தப்பாக படுது அப்படிங்கிற மாதிரி நான் ஜூலி வேணுமெல்லாம் ஏற்றி விட்டோன்னா அவ்வளோதான் அந்த ஜின்னுக்கு கோவம் வந்துடுது. நான் உடனே என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனு வேகமாக மேலே ரூமுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. கூடவே ஜூலி வந்தவ கேட்குறா, ஆமா என்னது யுவாவும் இந்த ரூமுக்கு வந்ததை நான் பார்த்தேன், அவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் என்னது யுவாவா நான் பார்க்கவே இல்லையே, நான் மட்டும் தான் தனியாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னவ, ஆமாம் உன் காலில் என்னது அடிபட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கா ஜூலி பக்கத்தில் வர பார்த்தா நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே விழுந்துடா. ஆனால் ஜின்னு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா ஒன்றும் இல்லை, பாத்ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது லைட்டாக வலிக்கு விழுந்துட்டேன், காலில் அடிபட்டுருச்சு, அதுவும் இல்லாமல் உடம்புக்கு வேறு இப்போ சரியில்லை, கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜின்னு ஐயோ என்னது ஃபீவரா, சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து பெட்டில் வைக்கிறான். இங்கே ஜூலிக்கு அப்படி வயிறு பத்தி எறியுது இதெல்லாம் பார்க்க. ஒன்று அவனும் டென்ஷனாக எங்கண்டு கிளம்பி போயிடா. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் கேட்டன் பின்னாடி நின்றுக்கிட்டு இவாவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதோட ஜின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதாவது ஏதோ உங்கள் ஃபேமிலியோட முன்னோர்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஸ்டிப் மாதிரி பண்ணணும் போல இருக்குது, அந்த ப்ரேயர் இருக்குது, அதுக்கு நீ கண்டிப்பாக வரணுமே, நீ எப்படி வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்று இவாவும் சொல்கிறான், எங்கள் அக்கா ரொம்ப வீக்காக இருக்கா, இப்போ எப்படி அவளால் இதெல்லாம் பண்ண முடியும், இந்த சடங்குலாம் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனை எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாளைக்கு அந்த ஒரு ஸ்டிப் நான் வந்து கலந்துக்கிறேன், அவங்க குடும்ப ஃபேமிலி ரூல்ஸ் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோன்னே இவாவுக்கும் கோவம் வந்துடுது, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, என்னமா பண்ணு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவனும் கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி போயிடான். அதோட இந்த ஜின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க போல இருக்குது. அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா சந்தோஷமாக தான் பேசுகிறாங்க, நீ மேலே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாமா, நம்ம அதுக்கு பிறகு எல்லாரும் அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கிட்டு போனோன்னே ஒன்று அவங்க பையன்ட்ட சொல்கிறாங்க, டே எனக்கு என்னமோ அந்த மேரேஜ் பண்ணுறது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னம்மா நீ இப்படி சொல்கிறா திடீர்னு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நான் என்னமோ இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனால் என்னமோ தெரியல நம்ம ஃபேமிலி உள்ளவங்களாம் வந்து வேண்டாங்கிறாங்க, இது என்னமோ பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் தானே, அதனால வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணேன், எனக்கு என்னமோ உனக்கு பொருத்தமான ஜூலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடால, ஆண்டி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓ அப்படியாம்மா சரி வாமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க முன்னோருக்குலாம் எதை வழிபாடு பண்ணுறாங்க போல இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் அங்கே உள்ள ஒரு அங்கிள் வந்து நீ மண்டிட்டு அப்படி வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மாமியார் என் மருமக என்ன சொன்னாலும் கேட்குவா, அதெல்லாம் அந்த குடும்ப ரூல்ஸை வந்து மறுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் சொல்கிறது நான் எது வேணாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் எங்கள் முன்னோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த மேரேஜ் நடக்கும், இல்லாட்டி நடக்காது அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் அங்கே ஏதோ ஒரு தீச்சட்டி மாதிரி கொண்டு வந்து இதை நீ தாண்டணும், அப்போ தான் நம்ம பேட் லக்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நம்ம ஹீரோயின் சின்ன பார்த்து சொல்கிறா, இதெல்லாம் என்னது, இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஆனால் சின்ன சொல்லிடுறான், இல்லை நீ எப்படியாவது செஞ்சு தான் ஆகணும், ஏன்னா நம்ம முன்னோரோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளோட மேரேஜ் நடக்கலாட்டி ஒத்துக்க மாட்டாங்க, வேறு வழி இல்லை, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை எனக்கா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அதோட அப்படி மண்டிட்டு ஏதோ தலை வணங்க போகிறாளா. ஆனால் அந்த அங்குளும் வந்து அந்த பிள்ளவை வந்து நவட்டி விட்டுறாங்க, நீ தரையில் மண்டிட்டு வீட்டு வணங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் வணங்குறான். ஆனால் அவங்க மாமியார் மற்ற அவங்களாம் பார்த்துட்டு என்னது இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறா, இப்போலாம் பத்தாதுன்னு சொன்னோன்னா வேற ஒரு ஆன்ட்டி வந்து நல்லா குனிஞ்சி வந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு நெத்தியை போட்டு தரையில் அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஜின்னு போகிறோம். ஆனால் அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க, நீ சும்மா நம்ம ரூல்ஸ் படி நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜின்னுக்கு பார்க்கல ரொம்ப கவலையாக இருக்குது. அவனும் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிரு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியல, ஆனால் இதே மாதிரி எப்போவுமே நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் பார்த்தா இன்னொரு ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிள் வந்து சொல்கிறாங்க, அதாவது பெரும்பாலும் ஒரு 5 அடி கொடுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை கேட்டு பயந்துடா, என்னது இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியமெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி நான் செய்வேன், என்னால் முடியாது, என்னை மன்னிச்சிருங்க, இந்த ரூல்ஸ்லாம் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க மாமியார், அப்போனா நீ என் பையனெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எங்கள் ஃபேமிலி ரூல்ஸ் நீ மதிச்சாதான் உன்னை நான் மருமலாக ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் திட்டவட்டமாக சொல்கிறாங்க. அந்த ஜின்னு ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் செய்யும், நான் உன்னை ஃப்யூச்சரில் எந்த ஒரு கஷ்டமும் தரவிடாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் இல்லை இது நான் கண்டிப்பாக செய்யவே மாட்டேன், இதெல்லாம் கொஞ்சம்
கூட மனித நேயமே இல்லை, என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வேகமாக அங்கேருந்து போகலான்னு போகிறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட அப்பா வந்துடுறாங்க. வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ இப்படிலாம் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமில்ல, ஃபேமிலியும் காப்பாற்ற முடியாது, அதாவது இவனோட ஃபேமிலியும் காப்பாற்ற முடியாது, அந்த யுவாவும் காப்பாற்ற முடியாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், வேறு வழியில் இந்த ஒரே ஒரு ரூல்ஸ் தானே நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுமே கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என் பொண்ணு செய்வா, என் பொண்ணு ஏதோ பயந்துட்டா, அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, உட்காந்து வணங்கு அப்படிங்கிற மாதிரி மண்டியிட போட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனிக்குமே உண்மையிலே நீங்கள் தான் என்னை பெற்றீங்களா, நீங்கள் தான் என்னோட அப்பாவை இவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கிறீங்களேன்னு பாவம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் அங்கிள் அப்படியே சரி சரி எங்கள் குடும்ப வழக்கப்படி இந்த பெரம்பால் 5 அடி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறாங்க. இங்கே நம்ம யுவாவா வேகமாக வந்துக்கிட்டு இருக்கானா, அப்போ தான் நம்ம ஹீரோயின் அங்கே அடி வாங்குறத ஃபோட்டோ எப்படியே உனக்கு கிடச்சிருது. உடனே இவனுக்கு செம்ம ஆத்திரமாகுது. உன்னை டிரைவரை கீழே இறக்கி விட்டுட்டு நீ கீழே இறங்கு, நான் ஓட்டிக்கிட்டு போகிற வண்டி அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஓட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற ஆன்டிமார்களும் அவங்க மாமியார்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன உங்கள் மருமாவை ஒரு அடிக்கு இந்த மாதிரி தவண்டுட்டா இவன் எப்படி நம்ம குடும்பத்து மானத்தை மரியாதை காப்பாற்ற போகிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உங்கள் மாமியார் நான் என்ன சொன்னாலும் ஜின்னு கேட்க மாட்டேங்கிறான், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அடம் பிடிக்கிறான், நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு 2வது அடி உழுகுது, அவளால் தாங்கவே முடியல, அப்படியே முதுகுலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. 3வது அடி அடிக்க போயில நம்ம யுவா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தைரியம் இருந்தால் என் அக்காவை இப்படி அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன், நான் தான் சொன்னல இங்கே வராதுண்டு, ஏன் தேவையில்லாமல் இங்கே வந்தவா, இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் கூப்பிட்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ இங்கேருந்து போ, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறான்ட்டு. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாங்க, யுவா நீ எதுக்கு இதில் தலையிடுறா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யுவாவுக்கும் வந்துடுது, அப்பா உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆனால் அக்காவுக்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது, அவளை நான் இந்த மாதிரி அடி வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயினும் இல்லை நான் ஜின்னை மேரேஜ் பண்ணிக்கணும்டா, இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் நீ தொந்தரவு பண்ணாமல் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம யுவாக்கா பயங்கரமான கோவம் வந்துடுது. ஒன்று ஜின்னோட சட்டையை பிடிச்சி என்ன தைரியம் தான் என் அக்காவை இப்படி அடி வாங்க விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பா, நீ உண்மையிலே நீ அவளை லவ் பண்ணுறியா, அவள் உனக்கா இவ்வளோ அடி வாங்கணுமா, நீ ஒன்றா எதுன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கத்துறா, நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, நான் அடி வாங்கிக்கிறேன், நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனா நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இல்லை உன்னை அடிக்க விட்டுட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, எந்த அடியாக இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அவங்க அங்கிள் சொல்கிறாங்க, ஓ அப்படியா, இவளுக்கு பதிலாக நீ அடி வாங்கிக்கிறியா, ஆனால் இவளுக்காவது 5 அடி தான், உனக்கு 15 அடி உன்னால் வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆனால் இவாவும் கண்டிப்பாக என் அக்காக்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான்னா அப்போனா சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனா வேண்டாம் இதுக்கு ஒத்துக்காதன்னு சொல்ல நம்ம யுவா பாவம் அவ்வளோ அடியும் வாங்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்க நம்ம ஹீரோயின்மா கதை எழுதிக்கிட்டு இருக்கா, என்னடா சடங்குன்னு பேரில் இப்படி ஒரு மனதாபம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க, நீங்களாம் மனுஷங்க தானான்ட்டு கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிற, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ அடி வாங்கினா அப்படிங்கிற மாதிரி. அதோட அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துறாங்க போல இருக்குது. இங்கே கட் பண்ணி அப்படியே அந்த ஜூலியை கட்டுறாங்க. ஜூலியோட மேனேஜர் அங்கே நடந்தது எல்லாங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சடங்கு நடந்துச்சு, இந்த மாதிரி அடி வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க போல இருக்குது. இனிமேல் அவங்களுக்குள்ள எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டேன்னா அவள் கோவப்படுறா, இல்லை ஜின்னி எனக்கு மட்டும்தான், கண்டிப்பாக நான் அவனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லூஸ் ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு போல இருக்குது. அதோட இங்கே ஜின்னையும் அவங்க அம்மாயும் காட்டுறாங்க. அவங்க அம்மா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பிஸ்னஸ் ரொம்ப இப்போ டல்லாக போயிட்டு இருக்குது, அதனால சேனோட நம்ம பார்ட்னர்ஷிப் சேர்ந்தா தான் நல்லதாக இருக்கும், அதனால நீ எப்படியாவது வான்ட்ட சொல்லி பார்ட்னர் விஷயமா சேன்ட்ட பேச அனுப்பு, பிஸ்னஸ் விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஆனால் இதில் சின்னுக்கு அவ்வளோக்கா உடன்பாடுக்கு இல்லை, எதுக்கு அம்மா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னது நான் போய் சேன்ட்ட பேசணுமா, என்னாலலாம் முடியாது, அதுவும் இல்லாமல் இப்போ தான் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துச்சு, எனக்கு மேற்கொண்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பாவம் என்னால் அவன் அடிபட்டு யுவா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கான், இப்போமெல்லாம் என்னால் போய் சான்ட்ட பேச முடியாது, ஏன்னா அவன் அவ்வளோக்கா நல்லவன் கிடையாது, நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி இவளும் கோவமாக பேசணுன்னா உடனே அந்த ஜின்னுக்கும் கோவம் வந்துடும். ஓ அப்படியே எங்கள் அம்மா உன்னை மேரேஜ் பண்ணிக்க வேண்டான்னு சொன்னாங்க, நான் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள சம்மதிக்க வச்சுட்டு இருக்கேன், இப்போ என்னோட பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்குது, அதுக்காகத்தான் நான் அவனோட பார்ட்னராக சேரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, பிஸ்னஸ்க்காக இந்த ஒரு உதவி கூட செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி இப்போ என்ன உங்களுக்காக நான் போய் அங்கே பேசணும் அவ்வளோதானே, சரி நான் சான்ட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் சான்ட்ட பேசுறதுக்காக கிளப்புக்கு வராளா. ஆனால் இவன் நம்ம வானம் எப்படியாவது அடையணுங்க அப்படிங்கிறது
பண்ணுறதுக்காக அவள் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸ் கலந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே இதை பற்றிலாம் யுவாக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோயின் சாணா பார்க்குறதுக்காக கிளப்புக்கு வர அதுக்குள்ளே யுவா வந்துட்டு, அக்கா நீ எதுக்காக இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னா, இவன் அவ்வளோ நல்லவ இல்லைன்னு தெரியுமில்ல, தெரிஞ்சு எதுக்காக வரா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் பிஸ்னஸ் விஷயமா பேசலான்னு வந்துட்டேன். அதுக்கே நீ வரா, ஜின்னை அனுப்ப வேண்டியதானே, அவன் உன்னை வச்சுலாம் கேம் பண்ணிக்கிட்டு இருக்கான், உனக்கு தெரியலையா, நீ நினைக்கிற மாதிரி அவன் உண்மையிலே உன்னை லவ் பண்ணவே இல்லை, நேற்று அவ்வளோ அடிக்க அவன் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை, நீ என்னண்டா அவனுக்காக எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, அவனை நீ மேரேஜ் தான் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் எனக்கு வேறு வழியில் நான் பேசி தான் ஆகணும்னு சொன்னேன்னா, சரி நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கா கால் பண்ணுறான். கால் பண்ணி முடிச்சோன்னா, அக்கா என்ன இப்போ நம்ம ஃபேமிலிக்கு வந்து 20 மில்லியன் தேவைப்படுது அப்பாவுக்கு, அதனால தானே அந்த ஜின்னுக்கும் உனக்கும் மேரேஜ்னு அப்பா சொல்லி வச்சுருக்காங்க, கவலைப்படாத, அந்த பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. அதுக்கு நம்ம ஹீரோயின், உன்னால் எப்படி முடியும், பாவம் உனக்கே இருக்க இடம் இல்லாமல் நீனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ எப்படி அவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா யுவாவாக சொல்கிறான், நீ ஏன் அதை பற்றிலாம் கவலைப்படுறா, உனக்கா நான் எது வேணாலும் பண்ணுவேன், உன்னை என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, உனக்கு என்ன அந்த பணம் தானே வேணும், அந்த பணத்தை நான் தரேன், நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கானா. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறதான் ஆரம்பிச்சிருக்கு. நீ என்ன சொல்கிறா, உன்னால் முடியுமா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவளும் பயப்படுறா. ஆனால் அவனா, நீ எதுக்கும் கவலைப்படாதாக்கா, நான் எப்போதும் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணோன்னே நம்ம ஹீரோயினுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நியூ ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியா, அவங்க 20 மில்லியன் அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்னது அவங்க போட்டிருக்காங்களா, இதை எப்படி வந்து யுவா வந்து சால்வ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு 20 மில்லியன் போட்டது யுவா தான் போல இருக்குது. ஏன்னா யுவாட்ட அவ்வளோ பணம் இருக்குது, வசதி இருக்குது போல இருக்குது. ஆனால் அவனோட உண்மையான ஐடென்டிஃபியை ஆட்டும் காட்டாமல் இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் ஜின்னை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தோன்னு அவங்க மாமியாரை, நேற்று நீ எதுக்காக சானை மீட் பண்ணல, அவர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு போயிட்டாரு, இதனால நம்ம பிஸ்னஸ் என்னத்துக்காகுன்னு தெரியுமா, உன்னோட வருங்கால ஃபியான்சிக்கு கூட இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா என்ன, நீ அவங்க கூட கொஞ்சம் பேசினா தான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம எனக்கு ஒன்றும் புரியல. அப்போனா உண்மையிலே 20 மில்லியன் எப்படி அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, அப்போ இவங்க பிஸ்னஸ் வந்து கை கூடலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சானை மீட் பண்ணி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளும் போகிறாளா. அப்போ தான் ஜின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நானும் கூட போகிறேன், டே நீ எல்லாம் போக வேண்டாம், அவன் மட்டும் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் இவங்களோட தப்பான அர்த்தமே அவனுக்கு புரிய வருது. அம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இப்பெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இருக்கா, ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் அதோட ஃபைல் எடுத்துக்கிட்டு சானை பார்க்குறதுக்காக வரான். அவனும் சொல்கிறான், நேற்று நீ வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான், ஆனால் நீ ஏமாத்திட்டு இல்லை, சரி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜின்னு கரெக்டாக அந்த கிளப்புக்கு வந்துடான். பார்த்தா யுவா வந்துடான். இந்த அக்காவுக்கு என்ன சொன்னாலும் ஏன் புரிய மாட்டேங்குது, திரும்ப திரும்ப எதுக்காக இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி அவனுமே புலம்பிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயினா அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க மாட்டேன், எனக்கு இதில் என்னமோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா அவனை விட மாட்டேங்கிறான். இந்த ட்ரிங்க்ஸை குடிக்க மாட்டேன் குடி அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணி நம்ம ஹீரோயின் வாயில் ஊற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜின்னு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக வரலான்ட்டு வரான். பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஜூலி வந்து தடுத்துட்டு, நீ எங்கே போகிற, அவளை காப்பாற்ற போறியா, உன்னையே காப்பாற்ற முடியுமான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு கழுத்தில் ஓங்கி ஒரு தட்டுன்னா அவனும் மயங்கி அப்படி விழுந்துறான். இவனை இழுத்துக்கிட்டு போங்க நம்ம இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறா. அந்த ஜின்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல, இனிமேல் நீ எனக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். இங்கே என்னடா சானா நம்ம ஹீரோயின்ட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கல, நம்ம ஹீரோ வந்துட்டு சானை ஒரே அடி தான், அவன் அந்த பக்கம் விழுந்தோன்னா இவனோட கோட்டை கலட்டி அவங்க சிஸ்டருக்கு போட்டு, சிஸ்டர் உன்னை எதுக்காக இங்கே வர சொன்னேன்ட்டு, நீ எதுக்காக வந்தா, எதில் மாட்டிக்காத, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சானா அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் நல்லா அடித்து போட்டுட்டு, என்ன தைரியம் தான் என் சிஸ்டர் மேலே கை வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறானா. ஆனால் வானா ரொம்ப பயப்படுறா. நீ எதுக்கு இந்த மாதிரி அவனை அடித்தா, அவன் பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவன், நீ இந்த மாதிரி செஞ்சதுனால அவன் ஜின் ஃபேமிலியோட வந்து பார்ட்னர்ஷிப் சேர மாட்டான், அதுவும் இல்லாமல் உன்னே ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான், இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போ அப்படிங்கிற மாதிரி கார்டு கொடுக்குறாளா. ஆனால் நம்ம யுவாவாக சிரிக்கிறான். அக்கா என்னை பற்றி நீ எதுக்கும் கவலைப்படாத, நேரம் வரும்போது நான் யாரும் என்னன்னு சொல்கிறேன், நீ என்னை பற்றி எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன், அந்த சானை பற்றி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், உன்னோட ஆட்டத்துக்கு அவன் நம்ம வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஜின்னுக்கு கால் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா அவங்க மாமியார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, எதனால ஜின்னு திரும்ப வரல, ஒன்னால தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அவர் எப்போ என்னை பார்க்க வந்தான்டா, அவன் உன்னையே தான் ஃபாலோ பண்ணி வந்தான், நீ தான் ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா.
அப்போ தான் பார்த்தா அவங்களுக்கு கால் வருது. அதாவது ஜின்னை நாங்கள் கிட்னாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை கேட்டோன்னே அவங்க அதிர்ச்சி ஆகிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் உன் தம்பி நீனு தான். நீ உன் தம்பி என்னமோ பண்ணி வச்சிருக்கா, எதுக்கா ஜின்னை வந்து கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சான் வரான். உங்களோட நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அது நடக்காது போல் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என் பையன் பாவம். அதுவும் இல்லாமல் அவனை வேறு நேரத்துலேருந்து காணோம், அவனை யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. உடனே சான் சொல்கிறான், சரி சரி உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, நீங்கள் கேட்ட சொத்து எல்லாமே தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணணும், அதாவது இந்த வாணியை என் கூட அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே இவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இது கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சியாயிரா. அம்மா நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் பையனோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதெல்லாம் அப்புறமாடி, முதல்ல என் பையன் திரும்ப வரணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ்லாம். இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, நீ சானோட போய் பிஸ்னஸ் எப்படியாவது பேசி நீ இந்த பிஸ்னஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வா, அப்போ தான் இந்த வீட்டுக்கு நீ வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அரைஞ்சிடாங்க நம்ம ஹீரோனுக்கு. நீங்கள் என்ன இந்த அளவுக்கு மோசமாட்ட நடந்துக்கிறீங்கன்னு, வேறு வழியில் பேசாமல் இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அந்த சாணி இவளை இழுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் அந்த பிஸ்னஸை ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இழுத்துக்கிட்டு வரான்னா பார்த்தா நம்ம ஹீரோயின் இழுத்துக்கிட்டு வந்துட்டு அவனை மிஸ்பிஹேவ் பண்ணுறான். அன்றைக்கி தானே தப்பிச்சிட்டா, ஆனால் இனிமேல் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் உன் தம்பியை வச்சு என்னையே அடிக்க ஒரியா, உன் தம்பியோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் அந்த நேரம் பார்த்து சான் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் வராங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அவர் வராரா, சரி சரி நான் அவர் இது வரைக்கும் பார்த்ததில்ல, நான் பார்த்துட்டு வந்து உன்னைய கவனிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் சானும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே வர்றது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோன்னு தெரியாமல் இவனும் அங்கே யங் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தலை குனிஞ்சிட்டு அப்படி திரும்பி நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா யுவா நிற்கிறான். யுவா பார்த்தோன்னா, என்னது நீயா, நீ எங்கடா வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே என்னடா நம்ம ஹீரோயின் வந்து கட்டெல்லாம் அவுத்துட்டு விண்டோ வழியே தப்பிச்சு அவள் போயிட்டு இருக்காளா. இங்கே சானா நம்ம யுவாவை பார்த்து, ஓ வந்தது நீ தான், என்ன உன் சிஸ்டரை தேடி வந்தியா, நான் கூட ஏதோ யங் மாஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு போய் சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோட நிறைய ஆளுக்கு வராங்க. வந்தவங்க சானை பிடிச்சிட்டு உண்மையிலே இவங்க நாடா யங் மாஸ்டர், உனக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. இதை அவனால் நம்பவே முடியல. என்னது இவர் யங் மாஸ்டரா, நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோட வந்த ஆளுக்கெல்லாம் உண்மையிலே சான் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் இவர் தான், இவரோட ஐடென்டிஃபையை இது வரைக்கும் யாருக்கும் காட்டாமல் இருந்தாங்க, இப்போ நீ நல்லா வசமாக மாட்டிக்கிட்ட, உன் உயிர் உன் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் கேட்குறான், என் சிஸ்டரை எங்கே மறைச்சி வச்சுக்கிற, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவனே யோசனை பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே நீ தான் யங் மாஸ்டர், எல்லாம் நம்பவே முடியலையே, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னை மன்னிச்சிட்டு என்னை எதுவும் பண்ணிடாதா, நான் செஞ்ச தப்புக்கு என் கணத்தில் நானே அரைஞ்சிக்கிறான். ஆனால் இவனை எங்கே என்னோட வாணி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, வாணி இங்கே தான் இருந்தா, எங்கன்னு தெரியல, காணா, ஒரு வேளை தப்பிச்சு இந்த விண்டோ வழியாக போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். நம்ம யுவாவும் அங்கே எங்கன்னு தேடி பார்த்துட்டு, வாணி நீ எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கானா. இங்கே நம்ம ஹீரோயினை தப்பிச்சு கடைசியில் அவங்க வீட்டுக்கு வந்துடா போல் இருக்குது. இதை பார்த்து அவங்க அம்மா, என்ன வாணி உனக்கு என்னாச்சு, ஜின் ஃபேமிலி உன்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அவங்க அப்பா உன்னை என்ன பண்ணிட்டு வந்திருக்கா, எதுக்கா ஜின் ஃபேமிலியிலேருந்து இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினா, கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் என்னால் மேரேஜ் பண்ணி போக முடியாது, ஏன்னா ஆன்ட்டி ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவள் நடந்ததை சொல்கிறான். இந்த மாதிரி ஜின்னையும் காணா, ஆனால் அந்த சேனோட வந்து என்னை வந்து கோஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்க, நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அப்போ சொல்கிறாங்க, அந்த ஃபேமிலிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் கூட முடிவு பண்ணியாச்சு, அப்போ அவங்க என்ன சொன்னாலும் செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மா, ஆமாம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ நீ அதை அப்படி கேளு, முதல்ல மேரேஜ் பண்ண அப்புறமா கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படியே உடஞ்சி போயிடா. நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலே நான் உங்கள் பொண்ணு தானே, உங்கள் பொண்ணுகிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களா, பணம் பொண்ணுன்னு இப்படி அலையிறீங்க, உங்களுக்கு பத்தாதான் 20 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவங்க, ஆமாம் டவுரியாக அவங்கள பணம் கொடுத்தாங்க, திரும்ப கேட்டால் நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா எதுவுமே சொல்ல முடியாமல், அப்பா சொன்னதை கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, இல்லை நான் கண்டிப்பாக அந்த ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நான் யுவாவை தேடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க, அதுக்கு அவங்க அப்பா, என்னது யுவாவை தேடி போறியா, அவனே அவனை காப்பாற்றிக்க முடியாமல் நடு ரோட்டில் நிற்கிறான், அவன் எப்படி உன்னைய காப்பாற்றுவான்ட்டு, எதாக இருந்தாலும் சரி ஆக மொத்தம் திரும்ப இந்த வீட்டுக்கும் வர மாட்டேன், ஜின்னோட ஃபேமிலிக்கும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடலாம். அதுக்கு அவங்க அப்பா, நீ போனியாக்க சான் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை வந்து வீட்டை விட்டு வந்துடுறா. ஆனால் இவன் என்ன தப்பிச்சு வரும்போது இவரோட ஃபோனை வந்து மிஸ் பண்ணிட்டாலா, அதனால யுவாவை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருப்பா. வரையில் பார்த்தவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க, எங்கடி என் புள்ள காணா போய் 2 நாள் ஆச்சு, இன்னும் வரல, உன் தம்பிகிட்ட சொல்லி உடனே கூட்டிகிட்டு வர சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நானும் ஜின்னா தான் தேடிக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க, என் தம்பி கண்டிப்பாக இப்படி பண்ண மாட்டேன்ட்டு, ஆனால் அவங்கள விட மாட்டாங்கிறாங்க, என் பையன் வர வரைக்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை கட்டி போட்டு வச்சாதான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இழுத்துக்கிட்டு போய் கட்டி போட்டு வைக்கிறாங்க. என் பையனை உடனே வரணும், என் பையன் வராட்டி அவ்வளோதான், உன் தம்பிகிட்ட சொல்லி என் பையனை விட சொல்லி, இல்லாட்டி அவ்வளோதான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆணிச்சு உன் உடம்புல உயிர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மாட்டி விட்டு பாவம் நம்ம
ஹீரோயின் அங்கேயே கட்டி போட்டுட்டு போயிடறாங்களா. இங்கே இப்போ தான் யுவாவா கட்டுறாங்க. இவனும் நம்ம ஹீரோயின் தான் தேடிக்கிட்டு இருக்கான். 2 நாளாக எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே உள்ள ஒரு தாத்தா சொல்கிறாங்க, உன்னைய தான் அந்த ஃபேமிலி வேண்டான்னு விட்டுட்டாங்களே, இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் அந்த வாணி மேலே உனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை, வாணி சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டா, அவளுக்காக நான் ஏதாவது பண்ணணும். அவளுக்காக இந்த குடும்பத்தை விட்டு போகிறதா இருந்தால் கூட நான் போயிடுவேன். எனக்கு அவள் தான் முக்கியம் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா அவர் தாத்தாவும் சிரிக்கிறாங்க. இந்த பையன் வாணி மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே கட் பண்ணி இப்போ தான் ஜின்னை கட்டுறாங்க. ஜின்னுக்கு ஜூலி வந்து ஐப்ரோ வந்து போட்டு விட்டுட்ருக்கா. அப்போ தான் இவன் ஒன்று கண்முழிச்சு பார்க்குறான். என்னது ஜூலி நீனா என்னை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இவ்வளோ ஏய் ஆடாத அமைதியாரு, நான் உனக்கு ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐய இவ என்ன பைத்தியமா, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா. பாவம் இது தெரியாது ஜின்னு அந்த பைத்தியத்தை கையில் மாட்டிட்டான் போல இருக்குது. இவனும் ஏய் ஆடக்கூடாதுன்னு சொன்னல பாரு, ஐப்ரோ லைட்டாக விளைவிடுச்சு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியா, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே சாஞ்சிக்கிறா. உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, நீ ஏன் என்னோட காதலை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, இனிமேல் எப்போவுமே உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன், எப்போதுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளுக்கு அப்படி சொல்லிக்கிட்டே அவனுக்கு கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காளா. இந்த சமயம் பார்த்து அவனும் கைகளை கட்டியிருந்த கட்டை ஒத்துட்டு அவளை பிடிச்சி தள்ளிட்டு, நீலாம் ஒரு பொண்ணா, இவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கிறா, நீ ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போக பார்க்குறான். ஆனால் என்னன்னு தெரியல, அவனால் மூவ் பண்ணவே முடியலை. இவ்வளோ 1 2 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் மேலே மயக்கப்பட்டு அப்படியே கீழே விழுந்துடான். அவனால் கை காலம் அசைக்கவே முடியல. அப்போ தான் சொல்கிறான், ஆமாம் ஏன்னா நான் அவனை கொடுத்துக்கிற ட்ரக்ஸ் அப்படி, உன்னால் 5-6 நாளைக்கு ஒன்றுமே மூவ் பண்ண முடியாது, என் கட்டுக்குள்ளே தான் நீ இருந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை, என்னை விட்டு நீ எப்போதுமே போக மாட்டேன், நான் உன்னை போகவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சட்டப்பட்டெல்லாம் ஒத்துட்டு இவன் லூஸ் மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே இருக்கா. அந்த லூஸ்லேருந்து எப்படி தான் தப்பிக்க போகிறான்னா. அதோட இங்கே நம்ம ஹீரோயினை ஒரு வழியாக கட்டையெல்லாம் ஒத்துட்டு சரி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்ட்டு அவள் தப்பிக்க ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அதே மாதிரி இவாவும் நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான். அவளை பற்றி ஒரு நியூஸுமே இல்லை, நான் எங்கே தேடுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, சார் கடைசியாக ஒரு நியூஸ் வந்துக்குது, அதாவது ஜின்னோட அம்மா தான் நம்ம வாணியை வந்து கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால், ஓ அப்படியேப்பா அவள் எங்கே இருக்கான்னு அந்த இடத்துக்கு போஞ்சிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் தப்பிச்சுட்டு வர, ஆனால் அங்கே பார்த்தா ஜின்னோட அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னடி இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா, உன்னை அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க விட்டுருவானா என்ன, இவ்வளோ பிடிச்சி அடங்கிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சுத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். என்ன தைரியம் தான் என்னோட சிஸ்டரை வந்து நீங்கள் இப்படி கட்டி போட்டு வச்சுருப்பீங்க, கொடுமைப்படுத்துவீங்கன்ட்டு அங்கே உள்ளவங்களாம் அடிச்சோன்னா நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு யுவா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம்மா நான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோவா அவள் அடிப்பட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். உன்னை இவ்வளோ காயப்பட நான் விட்டுட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜின்னோட அம்மாவை பார்த்து முறைக்கிறான்னா அவங்களாம் டே உன்னை தடவை தேடிக்கிட்டு இருந்தா என்ன தைரியம் தான் என் பிள்ளையை நீ கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போடுவா, இங்கே இவனையும் சேர்த்து கட்டி டார்ச்சர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா நீங்கள் என்னோட பொறுமை ரொம்ப சோதிக்கிறீங்க, வயசில் பெரியவங்களான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களாம் சொன்னாங்க, என்னடா நீ ரொம்ப ஓவராக பேசுகிறா, உன்னையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி வரட்டி விட்டுட்டு அனாதையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தானே நீ என்னையே மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் வரான். இவனை பார்த்தா ஜின்னோட அம்மாவும், ஓ நீ தானே ஹூவா, நீ வந்து சான் ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸில் நீ என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவனை எதுவுமே சொல்லாமல் இவர் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு சொல்லுங்கள் சார் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கேட்குறான்னா இது புரியாமல் அந்த ஜின்னோட அம்மாவும் என்னது இவனை போய் நீ மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அந்த ஹூவாவும் சொல்கிறான், ஆமாம் இவர் தான் சான் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே அவங்க அதிர்ச்சியாகிறாங்க, நீ என்ன சார் உண்மையிலேயே வந்து யங் மாஸ்டரா அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் என்னது நீ சான் ஃபேமிலியோட யங் மாஸ்டரா அப்படிங்கிற மாதிரி இவளும் அதிர்ச்சியாகிறா. அதுக்கு நம்ம ஹீரோ நேரம் வரும்போது உன்ட்டு எல்லா உண்மையும் சொல்லணும்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜின்னோட அம்மாவுக்கு நம்பவே முடியல, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் இதெல்லாம் உண்மை தான், என்ன தைரியம் தான் எங்கள் மாஸ்டருக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டால் நான் அவங்களுமே பயந்துறாங்க, ஐயோ எனக்கு தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன், நீ தாம்மா என் வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னது மருமகளா, அந்த மருமகளாக தான் நீங்கள் அந்த சேனலோட அனுப்பி வச்சிங்களா, போதும் இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அதுவும் இல்லாமல் என் மனசை நல்லா கேட்டு பார்த்துட்டேன், உண்மையிலே என் மனசு வந்து யுவாவை தான் லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சிஸ்டர் நீ என்ன சொல்கிற, உண்மையிலேயே நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆமாம் நான் உன்னைய தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒத்துக்கிறாளா. வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை நம்ம ஹீரோனை தூக்கிட்டு அவனும் அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறான், இங்கே உள்ளவங்களை யாரையும் சும்மா விடாத, இனிமேல் ஜின் ஃபேமிலியில் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா. ஆனால் அந்த அம்மாவும் கத்துறாங்க, ஐயோ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுமா என்னை விட்டுடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவை அதோட கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரான் போல இருக்குது.
இதை பார்த்து அவங்க தாத்தாவும் சந்தோஷப்படுறாங்க. கடைசியில் இவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு காலில் உனக்கு ரொம்ப அடிபட்டுருக்கலாம், நான் மருந்து போட்டு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி மருந்து போட்டு போகிறான்னா, அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்குறேன், அப்போ நீ தான் அந்த 20 மில்லியன் கொடுத்தியே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நான் தான் கொடுத்தேன். நான் சின்ன வயசுலேயே ஜாயின் ஃபேமிலியில் வந்துட்டு நான் பெரிய ஆளாயும் உன்னை பார்க்கலான்னு வரதுக்குள்ளே பார்த்தா அப்பா உனக்கு மேரேஜ் ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் எந்த ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருந்தேன். மற்றபடி உன்ட்ட மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை அதோட ஹக் பண்ணிக்கிறாளா. நம்ம ஹீரோவும் சொல்கிறோம், நீ என்னை சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா, நானும் பெரியவனாயும் உன்னை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் என் மனசில் ஆசை. ஆனால் என்னால் அது முடியாமல் போயிடுச்சுல. ஆனால் நான் இருந்து நீ நிறைய கஷ்டப்பட்டுட்டா, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அதோட நம்ம ஹீரோவும் சொல்கிறான், எப்போவுமே நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், ஹக் பண்ணிக்கணும், கிஸ் கொடுக்கணும், எப்போவுமே நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நடக்கும், இனிமேல் யாரும் இல்லை நம்மளுக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பொக்கையோட வரான். வந்துட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி பொக்கையை கொடுத்துட்டு உன்னை ரிங்கு மாட்டி விடுறானா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து வாணி அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா தான் வந்து நிற்கிறாங்க. எங்களை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதோட அவங்க நம்ம யுவா பார்த்து, நீ தான் சான் ஃபேமிலியோட யங் மாஸ்டர், எனக்கு தெரியாமல் போச்சு, நீ தான் எனக்கு 20 மில்லியன் கொடுத்தியா, ஆனால் அது கொடுத்து இப்போ வேஸ்ட்டாக போச்சு. எனக்கும் ஃபேமிலியோட பிஸ்னஸ் வைக்கும்போது அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டாங்க, 20 மில்லியன் வேஸ்ட்டாக போச்சு, எப்படியாவது காப்பாற்றுமா அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா கஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவா, நான் என்னதான் இருந்தாலும் உன்னை 10 வருஷம் வளர்த்துக்கிறேன்ல, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ சொல்லிடுறான், வாணி என்ன சொல்கிறாலோ அது அப்படி தான் நான் செய்வேன், வாணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினா, நீங்கள் என்னை அம்மா அப்பா மாதிரியே நடந்துக்கிட்டீங்க, எனக்கு யாருமே இல்லாமல் உங்களை தேடி வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, வீட்டுகளோட சேர்த்துக்காமல் என்னை வெட்டி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவங்க அம்மாவும் கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் வாணி நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை மன்னிச்சிரு, உங்கள் அப்பா பாவம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினா, இல்லை இல்லை இனிமேல் உங்களோட எந்த உறவும் இல்லை, வா நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொன்னால் இவாவும் ஆமாம், எப்போ வாணிக்கு உங்களுக்கும் உறவு இல்லையா, அப்போ எனக்கும் உங்களுக்கு எந்த உறவும் இல்லை, நான் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வா போகலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அவங்க அம்மாவை தூக்கி விட்டு, அம்மா நான் உன்னை பார்க்குறது கடைசி இதாக தான் இருக்கும், இனிமேல் நிச்சயமாக நான் பார்க்க கூட விரும்பலை, எப்போயுமே என்னை பார்க்க நீ வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனோன்னா பாவம் அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோ அவங்க தாத்தா பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராமல் போல இருக்குது. வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்காக இவனோட சொத்துலேருந்து பாதியை எழுதி வைக்கிறான். ஏன்னா எப்போவுமே வாணிக்கு வந்து வீடு இல்லைன்னு எதுக்குமே கவலைப்படக்கூடாது, அவள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சொத்துலேயும் பாதி எழுதி வச்சுட்டு அவங்க தாத்தா பார்க்குறதுக்காக இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்து அந்த லூஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை குத்த வரும்போது நம்ம ஹீரோ வந்து தடுக்க வரான். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஜின்னு வந்து தடுத்துறானா. பார்த்தா அவன் கையில் வந்து கட்டாயிருது. ஆனால் இவனும் பிடிச்சி தள்ளோன்னா கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்தவ மயக்கப்பட்டு விழுந்தாளா இல்லை செத்து போயிட்டாளா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோ வாணி உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி மண்டிட்டு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், உனக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டாக இல்லாமல் போயிட்டேன், ஆனால் கடைசி நேரத்தில் உன்னை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன், வந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் உங்கள் அம்மா எப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, அப்போம்லாம் நீ எனக்கு என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிடுறாளா. இவனும் சரி நான் பண்ண தப்புக்கெல்லாம் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்னால் உனக்கு மனசு ஒரு வேளை மாறினா நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு யூவாவும் நம்ம ஹீரோயினை பார்த்து, வாணி உனக்கு அந்த மாதிரி ஏதாவது என்ன இருக்கா, வருத்தம் இருக்கா, அது அந்த ஜின்னை பிரியறதுனால அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உடனே நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், எனக்கு உலகண்டு இருந்தால் அது நீ மட்டும் தான், இனிமேல் என் உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்பட்டுட்டு சரிப்பா தாத்தாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறாங்க. அவட அந்த ஜின்னு அந்த லூஸை தூக்கிக்கிட்டு போகிறான். எங்கே போகிறான் என்னன்னு தெரியல. இதோட உங்களோட சாப்டர் க்ளோஸ். அவளை அவங்க தாத்தாட்ட வந்து சொல்கிறான்னா, நான் இவளை வாணியை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு அவங்க தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக நிறைய ஜுவல்ஸ் அது இதுன்னு கொடுத்துட்டு சீக்கிரமே பேர குழந்தைலாம் பெற்று கொடுக்கணும், அப்போ தான் உனக்கு இதை விட நிறைய கிஃப்ட்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ அது சரி தாத்தா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி, அதுக்கான டைம் எங்களுக்கு கொடுக்கணும்லன்னு சொன்னா அட போடா சின்ன பையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போனோன்னா அப்புறம் என்னங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்றா சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதோட கிளம்புறேன். இந்த ட்ராமா பிடிச்சிட்டா நீங்களும் மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு கிளம்புங்க. அப்படியே இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.